நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதற்கு நான் தான் காரணம். அது சம்பந்தமாக ஏமனிலுள்ள அறிஞர்களிடம் நான் தான் பேசினேன். அரசாங்க அதிகாரிகளிடம் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவர்கள் பதிலுக்கு எனக்கு நீதிமன்றத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல்களை தந்தார்கள் என்று காந்தபுரம் ஏபி அபூபக்கர் பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது. பச்சை பொய் என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. ஜூலை 14ஆம் நாள் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தகவல் வழக்கு சம்பந்தப்பட்டவர்களிடமும் நிமிஷ பிரியாவின் குடும்பத்தார்களிடமும் தான் இருந்தது. கோர்ட்டின் உத்தரவு யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவர்கள் அதனை ரகசியமாக பாதுகாத்து வந்தார்கள். அந்த கடிதம் காந்தபுரம் ஏபி முஸ்லியாருக்கு கிடைத்த பிறகு அவர் அதனை தவறாக பயன்படுத்தினார். நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதை ஏற்கனவே அவர் அறிந்த காரணத்தினால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். ஏமனில் இருந்து திருட்டுத்தனமாக கிடைத்த லெட்டர் பேடில் கிராண்ட் முஃப்தி என்று தன்னுடைய வாட்டர் மார்க்கை இணைத்து இது அதிகாரப்பூர்வமாக எனக்கு அனுப்பப்பட்டது என்று சொல்லி மக்களை ஏமாற்ற ஆரம்பித்தார். மக்கள் மத்தியில் எப்படியாவது தான் பிரபல்யமாகிவிட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த லெட்டர் பேடை பார்த்த பிறகு பொதுமக்கள் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த லெட்டர் பேடில் உங்களுடைய வாட்டர் மார்க்கை இணைத்தது யார்? இதை உங்களுக்கு அனுப்பியது யார்? இது உங்களுக்கு வந்தது எப்போது? நீங்கள் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தார்களுடன் தொடர்பு கொண்டீர்களா? ஏமன் அரசாங்க அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டீர்களா? அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு பதில் கிடைத்தது என்று நீங்கள் சொல்வது உண்மைதானா என்று பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். ஆனால் எதற்குமே ஏபி பதில் சொல்லவில்லை. ഈ കാര്യം ഞങ്ങൾ അവിടെയുള്ള ആളുകളെ ബന്ധപ്പെട്ട് ജഡ്ജിമാരോടും കുടുംബങ്ങളോടും സംസാരിക്കുകയും അതിൻ്റെ ചർച്ച ഇപ്പോഴും അവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയുമാണ്. കുടുംബക്കാർ മുഴുവനും സമ്മതിക്കാതെ വിട്ടുകൊടുക്കാൻ കോടതിക്ക് അധികാരമില്ല. അതുകൊണ്ട് വീട്ടുകാർ മുഴുവനും സമ്മതിക്കുമോ ഇല്ലേ എന്ന ചർച്ചയിലാണ് ഇപ്പോൾ അവിടെ ഉള്ളത്. 14ஆம் தேதிக்கு முன்பே மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டு விட்டது என்பது தெரிந்தும் கூட 15ஆம் தேதியில் மரண தண்டனையை ஒத்திவைப்பதற்கான வேலையில் நான் ஈடுபடுகிறேன். என்னுடைய முயற்சியினால் கண்டிப்பாக மரண தண்டனை ஒத்திவைக்கப்படும் என்று பத்திரிகையாளர்களை அழைத்து அறிவிப்பு செய்கிறார். மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டு விட்டது என்ற ரகசியத்தை மக்களுக்கு சொல்லாமல் இப்பொழுதும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குடும்பத்தார்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உலமாக்கள் அங்கே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களையும் மீடியாக்களையும் ஏமாற்றினார். அதே நாள் மாலை மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது என்ற செய்தியை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறார். அதற்கான காரணம் நான் தான் என்றும் சொல்கிறார் இந்த எபி. நீங்கள் ഈ വിഷയത്തിൽ ഇടപെട്ട് വല്ലതും ചെയ്യാൻ സാധിക്കുമെങ്കിൽ ചെയ്യണമെന്ന് ഞാൻ പറഞ്ഞതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ യമനിലുള്ള ഉത്തരവാദപ്പെട്ട പണ്ഡിതന്മാരെല്ലാം ചേർന്ന് ഈ കാര്യത്തിൽ ആലോചിക്കുകയും അങ്ങനെ വേണ്ടത് ചെയ്യാമെന്ന് എനിക്ക് അറിയിക്കുകയുമാണ് ചെയ്തിരുന്നത്. ഇന്ന് ഔദ്യോഗികമായി നമുക്ക് അറിയിപ്പ്, കോടതിയുടെ അറിയിപ്പ് തന്നെ ലഭിച്ചു. തൽവിഷയത്തിൽ നിങ്ങളുടെ അഭിപ്രായമനുസരിച്ച് ഞങ്ങൾ ചർച്ച ചെയ്ത് തീരുമാനമെടുക്കാൻ സമയം വരാൻ സാധ്യതയുള്ളതുകൊണ്ട് നാളെ കൊലപ്പെടുത്താമെന്ന ആ നിയമം മാറ്റി അല്പ ദിവസം നീട്ടിവെച്ചിരിക്കുന്നു എന്ന വിവരം എനിക്ക് ഔദ്യോഗികമായി അവർ അയച്ചു തരികയും ചെയ്തു. കോടതിയുടെ ലെറ്ററിൽ തന്നെ അയച്ചു തന്നിട്ടുണ്ട്. நிலைமை இவ்வாறு இருக்க ஜூலை 28ஆம் தேதி அவர் மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று. എത്രയോ ദിവസങ്ങളായി പ്രതീക്ഷയോടെ നോക്കിയിരുന്ന ഒരു വാർത്തയാണ്, ഒരു വരിയാണത്. ആ വധശിക്ഷ റദ്ദാക്കി എന്നുള്ളത്. ഇനിയുള്ള ചർച്ചകൾ എങ്ങനെ മുന്നോട്ട് പോകുമെന്നാണ് അറിയുന്നത്? അതെ, വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു വാർത്ത തന്നെയാണ് ഇപ്പോൾ ഈ ഒരു ഘട്ടത്തിൽ പുറത്തു വരുന്നത്. നിമിഷപ്രിയയുടെ വധശിക്ഷ റദ്ദാക്കി എന്നുള്ള കാര്യം കാന്തപുരം എപി അബൂബക്കർ മുസ്ലിയാരാണ് ഇപ്പോൾ അറിയിച്ചിട്ടുള്ളത്. ஆனால் இதை மத்திய அரசாங்கம் மறுத்துவிட்டது. யமன் அரசாங்கமும் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை.
நிமிஷா வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களும் இதை மறுத்துவிட்டார்கள். நிமிஷாவின் உறவினர்களும் மறுத்துவிட்டார்கள். ஏமனில் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக பிரபல இஸ்லாமிய மதகுரு அபுபக்கர் முஸ்லியார் அறிவித்திருக்கிறார். ஆனால் நடக்காத ஒன்றை சொல்லி தன் ஹீரோயிசத்தை காட்ட அவர் முயற்சிப்பதாக கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் கூறியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தண்டனை ஒத்திவைக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்திருக்கும் சூழலில் இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியார் நிமிஷா பிரியாவின் தண்டனை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்தார். சனாவில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை முற்றிலுமாக ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டது என்று கிராண்ட் முஃப்தி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. இதேபோல் கொல்லப்பட்ட ஏமன் தொழிலதிபரின் குடும்பத்தினரும் கிராண்ட் முஃப்தி கூறியது ஆதாரமற்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று மெஹதியின் சகோதரர் அப்துல் ஃபதா மெஹதி மறுத்துள்ளார். மதத்தின் பெயரால் பேசுவதாக கூறும் சில மத போதகர்கள் தங்களுக்கு ஹீரோயிசத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும், கொல்லப்பட்ட தலாலுடைய ரத்தம் பேச்சுவார்த்தை சந்தையில் விற்பனை பொருளாக மாறாது என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஏமன் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மரண தண்டனையை ரத்து செய்ய முடியும் என்றும், தாங்கள் அந்த முடிவை இன்னும் எடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதேபோல் சிறை அதிகாரிகள் மற்றும் ஏமன் அரசின் சட்ட நிபுணர்களுடன் பேசியதாகவும், மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக கூறுவது முற்றிலும் தவறு என்றும் நிமிஷா பிரியா வழக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் சமூக ஆர்வலர் சாமுவேல் ஜெரோம் கூறியிருக்கிறார். மாறாக கொலை செய்யப்பட்டவரின் சகோதரரான அப்துல் ஃபதா மெஹதி ஏமன் சட்டத்தின்படி மரண தண்டனையை நிறைவேற்ற அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பிப்பதாகவும் சாமுவேல் ஜெரோம் கூறியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிகமாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது ஆறுதலை அளித்தாலும் நிமிஷா பிரியா வழக்கில் வெடித்துள்ள புதிய சர்ச்சை அவரது குடும்பத்தினரை மேலும் கவலையடையச் செய்துள்ளது.